முனிவர் ஒருவர் ஒரு காட்டில் வசித்து வந்தார். அங்கிருந்த கிராமத்து மக்கள் அவ்வப்பொழுது அவருக்கு உணவு கொடுத்தார்கள். அதேபோல காட்டினுள் வாழ்ந்த தேனீக்கள் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தேன் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு குறிப்பிட்ட தேன்கூட்டிலிருந்து அவருக்கு கொண்டு வரும் தேன் மிகவும் தித்திப்பாக இருந்ததால் அதையே மிகவும் விரும்பி சாப்பிட்டு வந்தார். இதை கவனித்த மற்ற தேனீக்கள், ஏன் நீங்கள் அந்த ஒரு கூட்ட தேனீக்களின் தேனை மட்டும் விரும்பி சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் உண்மையை கூறினார். அப்படியென்றால் அது எந்த பூவிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று அந்த தேனீக்களிடம் கேட்டுச் சொல்லுங்கள் என்று மற்ற தேனீக்கள் முனிவரிடம் கேட்டுக்கொண்டன. அடுத்த முறை அந்த நல்ல தேனை கொண்டு வந்த தேனீக்களிடம் முனிவர், நீங்கள் கொண்டு வரும் தேன் இவ்வளவு நன்றாக இருக்கிறதே, எந்த பூவிலிருந்து எடுத்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த தேனீக்கள், அது எங்களுக்கு தெரியாது என்று பெருமையுடன் சொல்லிவிட்டு பறந்துவிட்டன. மறுமுறை அந்த தேனீக்கள் கொண்டு வந்த தேன் வழக்கம் போல தித்திப்பாக இல்லை. உடனே அந்த முனிவர் அந்த தேனீக்களை பார்த்து, இன்று நீங்கள் கொண்டு வந்த தேன் ஏன் முன்பு போல தித்திப்பாக இல்லை என்று கேட்டார். அதற்கு அந்த தேனீக்கள், நாங்கள் வழக்கமாக தேன் எடுக்கும் அந்த பூவை எங்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் கூறின. உடனே அந்த முனிவர் அந்த தேனீக்களுக்கு சில அறிவுரைகளை கூறி அனுப்பினார். அவர் கூறிய அறிவுரை இதுதான்: கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் எந்த அறிவை குறித்தும் நாம் பெருமைப்படக்கூடாது. நாம் பெற்றுள்ள அறிவை எத்தனை அதிகமானவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடுமோ அத்தனை அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் அநேகருக்கு பயனுள்ளவர்களாக இருப்போம் என்ற நம்பிக்கையில்தான் கடவுள் நமக்கு இத்தனை காரியங்களை குறித்த அறிவை கொடுத்திருக்கிறார். நமது பெருமையினால் நாம் நமக்கு தெரிந்த காரியங்களை குறித்தும் தெரியாது தெரியாது என்று கூறுவோம் என்றால் கடவுள் நம்மை உண்டாக்கியதை குறித்து துக்கப்படுவார். அது மட்டுமல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்றும் சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதல்லவா? தாழ்மையோடு வாழ்ந்து மேலும் மேலும் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோமா?